ம். ஐயா சாமி, எனக்கு கோடி கோடியா சொத்து இருக்கு ஐயா சாமி. ஆனால் எனக்கு நிம்மதியே இல்லை. சரி, என் பசங்கள்லாம் செம படிப்பு, எல்லாருமே டிகிரிக்கு மேலே டிகிரி வாங்கி ஃபாரின்லலாம் போய் எக்கச்சக்கமாக படிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நிம்மதி இல்லை. டாலராக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் நிம்மதி இல்லை. குடும்பத்துலேயும் பசங்க நல்ல பசங்க பசங்களும் நல்ல பசங்க, எல்லோரும் படிக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே டக்கராக இருக்காங்க. ஆனால் அவங்களும் நிம்மதி இல்லைங்கிறாங்க. என்னோடய கடைசி பையன் சச்சின் டெண்டுல்கரை விட நல்லா விளையாடுறான் ஸ்போர்ட்ஸில். அவனுக்கும் கேட்டால் நிம்மதி இல்லைன்றான். கேரம் போர்டு விளையாடுறவனும் நிம்மதி இல்லைன்றான், செஸ் விளையாடுறவனும் நிம்மதி இல்லைன்றான். சமூக சேவை செய்யலான்னு வந்தால் அங்கேயும் எல்லாமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் நிம்மதி இல்லைன்றாங்க. சரி, எல்லாம் முடிஞ்சிடுச்சு, களைப்பாறலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கலாம், ஒய்ஃபோட ஜாலியாக இருக்கலாம், பசங்களோட ஜாலியாக இருக்கலாம்னா அங்கேயும் நிம்மதி இல்லை, பிரச்சனைங்கிறாங்க. பிரச்சனை தான் எனக்கு. சரி, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பொது சேவையில் ஈடுபட்டுடலான்னு போட்டால் அங்கேயும் காம்படிஷன் பொறாமை, போட்டி, இந்த மாதிரிலாம் பண்ணி வெட்டு குத்து சண்டை, கோபதாபங்கள், ஒருத்தனை எப்படி கவுக்கலாம், பொறாமை, இப்படியே போயிட்டுருக்கு. அதனால பல பிரச்சனை இவ்வளோ இருக்குது சாமி. என்ன நீங்கள் சாமி இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவனாக இருப்பேன். சொல்லுங்கள் வினோத் சுவாமி. வினோத் தான் இந்த இப்போ நிறையா பேர் சொல்லி கேள்விப்படுறேன். வினோத் தான் பெரிய சாமியாக கேள்விப்படுறேன். ஏன்னா ஒரு 10 நாளாக அவர் விபூதி போட்டுக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டுட்டு சென்னையை சுற்றிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தான் அது சொல்லுங்கள் சாமி. என்ன இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன பண்ணால், எப்படி நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களை விட உங்களுக்கு தான் பிரச்சனை. ஆனால் எங்களுக்கு எல்லா வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் எங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியல. ஆனால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு எப்படிங்க நிம்மதியாக இருக்கீங்க? என்னை புகழறது எனக்கு பிடிக்காது சார். நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லுங்கள். சரி சாமி, மன்னிச்சிக்கோங்க சாமி. சரி, நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்கிறேன். நான் கிண்டல் பண்ணலை, தயவு செஞ்சு கிண்டல் பண்ணுறதா நினைக்காதீங்க. சில விஷயங்களை நான் சிரிச்சுக்கிட்டு தான் சொல்லுவேன். ஆனால் அது உண்மையில் அது சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது உண்மையான விஷயந்தான். அதை நீங்கள் முதல்ல தெளிவாக்கிக்கணும். சரி சாமி, சொல்லுங்கள், நாங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறோம் சாமி. இது வேறு என்ன? இது ருத்ராட்சம் சாமி. எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்குது சாமி ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்தை எவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்க? நாங்கள் எப்பெல்லாம் குளிச்சுட்டு பூஜை ரூம்குள்ளே போவோமோ அப்போல்லாம் பார்ப்போம் சாமி. அதுக்கப்புறம் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் நீங்கள் செய்கிற தப்பு. உங்களை யார் வேலை செய்ய சொல்கிறா? வேலை செஞ்சு ஏதாவது நிம்மதி வந்துதா? எல்லாமே வந்துருச்சு, உங்களுக்கு நிம்மதி வந்துதா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இல்லை சாமி, கோச்சிக்காதீங்க சாமி. நான் சொல்கிறத கேளுங்க. 30 நாள் காலையில் 8 மணிக்கு சாப்பிட்றத, குளிக்கிறத தவிர்த்து, பல் தேய்க்கிறத தவிர்த்து மீதி நேரம் எல்லாம் 30 நாள் இதை கையிலையே வச்சுக்கணும். கண்ணு இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 30 நாள் 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு. 30 × 8 எவ்வளோ கணக்கு தெரியுமா? 240. 8 3 எவ்வளோ? 8 8 16, 16 8 24. 24ஓட ஒரு 0 240. எனக்கு தெரிஞ்ச கணக்கு 240.
மணி நேரம் இந்த ருத்ராட்சத்தை விட்டு உங்கள் கண்ணு நகரக்கூடாது. தியானம். நீ தியானமே பண்ண வேணாம். இந்த ருத்ராட்சத்தை 240 நாள் பார். 240 மணி நேரம், 30 நாள், 8 மணி நேரம் ஒரு நாள் பார்த்துட்டு சாப்பிட்ற வேலை, தூங்குகிற வேலை, கோயிலுக்கு கூட போக வேணாம். பார்த்துட்டு 31வது நாள் என்னை வந்து பாருங்கள், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஓகேவா? அடுத்தது வாங்க.